ஒரு ஊர், பக்கத்தில் மலைகள். இரு மலைகளுக்கிடையே ஒரு கிராமம். ஆர்வமுள்ள 6 வயது சிறுவன் ஒருவன் இருந்தான். அவன் பெயர் ஆரன். அவன் கேள்வி கேட்கும் பழக்கமும் சுறுசுறுப்பாக விளையாடும் பழக்கமும் அதிகமாக கொண்டவன். பட்டாம்பூச்சிகளை பிடித்து விளையாடும் சந்தோஷமாக கிராமத்தை சுற்றித் திரியும் சிறுவன் அவன். அவன் ஒரு நாள் காலை ஒரு தங்கப்பறவை ஒன்றை பார்த்தான். அது இவனை பின்தொடர்ந்தது. அவன் அருகில் உள்ள காட்டுக்குள் நுழைந்தான். பல மணி நேரம் நடந்து ஒரு வித்தியாசமான மரத்தில் தெரிந்தது. அது பெரியது. அதன் இலைகள் ஒளிந்து கொண்டு இருந்தன. மரத்தின் பாளையில் ஒரு முகம் போல் உருவம். மரம் பேசத் தொடங்கியது. வணக்கம் குட்டீஸ் என்று கேள்வி கேட்கத் தொடங்கியது. மரம் மெதுவாக பேசியதை பார்த்த ஆரியன், நீ பேசுகிறாயே என்ற அதிர்ச்சியில் கேட்டான். ஆம் என்று மரம் மென்மையாக தன் கிசுகிசு குரலோடு பேசத் தொடங்கியது. குழந்தைகளுக்கு மட்டும்தான் நான் பேசுவேன். அதுவும் நம்பிக்கையான குழந்தைகளுடன் மட்டும்தான் நான் பேசுவேன். ஆரியன் கண்களில் மகிழ்ச்சி ஒளிந்தன. நீங்கள் ஏதாவது ரகசியம் சொல்வீர்கள் என்று நினைக்கிறேன், மரம் சொன்னது. சிரித்து கொண்டே சொன்னது. ஆனால் நிச்சயமாக நான் உன்னிடம் சொல்லுவேன். ஒரு மந்திர பெட்டியை திறக்க வேண்டும். அதில் ஒரு புத்தகம் உள்ளது. அந்த நேரம் தங்கப்பறவை ஒரு தங்க சாவியை ஆரியன் கையில் போட்டது. ஆரியன் 3 நல்ல செயல்களை செய்துள்ளான். வரும் வழியில் தவறி போன ஒரு அணில் குஞ்சியை தன் அம்மாவிடம் ஒப்படைத்தான். பசித்த மான்குட்டிக்கு சாண்ட்விச் கொடுத்தான். தண்ணீர் குட்டையில் தவித்த பட்டாம்பூச்சின் இறக்கைகளுக்கோ சுத்தம் செய்வோ பறக்க விட்டான். அவனின் ஒவ்வொரு செயலையும் காடே பார்த்து மகிழ்ந்தது. காடே ஒழிந்தது. மகிழ்ச்சி காடே சந்தோஷமாக கூடிய தங்கப்பறவை பின்தொடர்ந்தான். பறவைக்கு பின்தொடர்ந்த ஆரியன் ஒரு பழைய மரத்தின் உள்ளே ஒரு மரப்பெட்டியை கண்டான். சாவியால் திறந்தவுடன் அதில் வாசனை நிற்கும் புத்தகம் இருந்தது. அது ஆரியன் வாழும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நல்ல செயல் என தீய கதைகளால் எழுதும் புத்தகம். மரம் சொன்னது, உண்மைதான், உன் மாயாஜால். ஆரியன் மகிழ்ச்சியுடன் வீட்டுக்கு ஓடினான்.